வணக்கம். மே 17ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலனா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். நேற்று வெள்ளிக்கிழமை மே 16ஆம் தேதி நிஃப்டி 0.2% குறைவாக க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 21,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 12,600 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 8,800 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,000 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 11,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. அவங்களும் நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 5,200 கோடி ரூபாய்க்கு. இன்னைக்கு மே 17ஆம் தேதி குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிக்கக்கூடிய சில கம்பெனிகளுடைய பெயர்கள்: டிவிஸ் லேபரட்டரிஸ், ஜென் டெக்னாலஜிஸ், டேட்டா பேட்டர்ன்ஸ், பிரீமியர் எனர்ஜிஸ் மற்றும் அரவிந்த் ஃபேஷன்ஸ். ரஷ்யா யுக்ரைன் இடையே முதல் நேரடி பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த தகவல், போர் ஆரம்பித்து 3 ஆண்டுகளுக்கு பிறகு முதல் முறையாக நேரடியாக பேச்சுவார்த்தையில் இறங்கியிருக்கிறாங்க. எதிர்பார்த்த மாதிரியே ரஷ்யாவுடைய அதிபர் புட்டின் வரல. யுக்ரைன் தரப்பில் அவங்களுடைய டிஃபென்ஸ் மினிஸ்டர் தலைமையில் ஒரு குழுவும், ரஷ்யாவில் விளாடிமிர் புட்டினுடைய உதவியாளர் தலைமையில் ஒரு குழுவும் சந்தித்து பேசியிருக்கிறாங்க. அந்த புகைப்படமும் பத்திரிகையில் வெளியாகியிருக்கு. தகவல் நமக்கு கிடைத்தது சிஎன்பிசி டிவி 18லேருந்து. அமெரிக்கா புது வகையான வரியை விதிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. அமெரிக்காவில் வாழக்கூடிய நான் சிட்டிசன்ஸ் அவங்களுடைய பணத்தை வெளிநாட்டுக்கு ரெமிட்டன்ஸ் வழியாக அனுப்பும்போது 5% வரி விதிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ப்ரொபோசல் ஸ்டேஜில் இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் தகவல் கொடுத்துருக்குறாங்க. ஆசாம் அரசு அமுல் நிறுவனத்திற்கு நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க. டெய்ரி ப்ராசஸிங் பிளான்ட் அமைப்பதற்காகத்தான் இந்த நிலம் ஒதுக்கி இருக்கிறாங்க. இதற்காக அமுல் நிறுவனம் 75 கோடியிலிருந்து 150 கோடி ரூபாய் முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. என்ன திறனில் இந்த ப்ராசஸிங் பிளான்ட்டை அமைக்கிறாங்கன்னா, ஒரு நாளைக்கு 1 லட்சம் லிட்டர்ஸ் திறனில் அமைக்க இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்குறாங்க எக்கனாமிக் டைம்ஸில். ஐஆர்இடிஏ ஜென்சால் இன்ஜினியரிங் மீது என்சிஎல்டி நேஷனல் கம்பெனி லா ட்ரிபியூனலில் கார்ப்பரேட் இன்சால்வன்சி வழக்கு பதிவு செய்திருக்கிறாங்கன்ற தகவல் நம்ம முன்னே பார்த்தது தான். அது குறித்தான அப்டேட் இப்போது அடுத்த ஹியரிங் ஜூன் 3ஆம் தேதி நடைபெற இருக்குன்னு சிஎன்பிசி டிவி 18ல் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. வோடோஃபோன் ஐடியா குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2026ற்கு பிறகு நிறுவனம் இருக்குமா இருக்காதுன்ற கேள்விதான். கம்பெனியே இப்போ அரசுக்கிட்ட உதவி கேட்டிருக்கிறாங்க. நிதியாண்டு 2026ற்கு பிறகு சேவை தொடர வேண்டும் அப்படின்னா அரசு உதவி செய்ய வேண்டும்ன்ற கோரிக்கை அரசுக்கிட்ட வைத்திருக்கிறாங்க கம்பெனின்னு சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்கிறாங்க. அதிகாரப்பூர்வ அறிவிப்பு எதுவும் பார்க்கல. சிஎன்பிசி டிவி 18ல் சொல்லியிருக்கிற அப்டேட் என்னன்னா, வோடோஃபோன் ஐடியாவுக்கு அரசு உதவி பண்ணலை அப்படின்னா கம்பெனி தாமாகவே கார்ப்பரேட் இன்சால்வன்சியை இனிஷியேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்சிஎல்டிக்கு போச்சு வோடோஃபோன் ஐடியா அப்படின்னா 200 மில்லியனுக்கும் மேற்பட்ட சப்ஸ்கிரைபர்ஸ் பாதிப்படைவதற்கான வாய்ப்புகள் இருக்குன்னு அதே செய்தியில் சொல்லியிருக்கிறாங்க. இமாமி லிமிடெட் ஸ்பெஷல் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க ₹2. இமாமி 50 ஆண்டுகளை பூர்த்தி செய்கிறாங்க. அதற்காக ஸ்பெஷல் டிவிடெண்ட் ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் மே 22. குவார்ட்டர்லி ரிசல்ட்டும் அறிவிச்சிருக்கிறாங்க இமாமி. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹963 கோடி. இயர் ஆன் இயர் 8% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹162 கோடி. இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. ஹுண்டாய் இந்தியா குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹21. Q4க்கான ரெவென்யூ ₹1,79,403 மில்லியன். இயர் ஆன் இயர் 1.5% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹16,143 மில்லியன். இயர் ஆன் இயர் 4% விழுந்திருக்கு. முழு நிதியாண்டிற்கான வருவாய் ₹6,91,000 மில்லியன். இயர் ஆன் இயர் 1% விழுந்திருக்கு. முழு ஆண்டிற்கான ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹56,402 மில்லியன். இயர் ஆன் இயர் 7% விழுந்திருக்கு. சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு அப்டேட், நிதியாண்டு 2030க்குள்ளார ஹுண்டாய் இந்தியா 66 புது மாடல்ஸை இந்தியாவில் அறிமுகம் செய்ய இருக்கிறாங்க. இதில் எலக்ட்ரிக் வாகனங்கள் மற்றும் ஹைப்ரிட் வாகனங்களும் அடங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. கேஆர்பிஎல் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹3.50. Q4க்கான டேட்டா, நெட் ப்ராஃபிட் ₹154 கோடி. இயர் ஆன் இயர் 35% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹1,442 கோடி. இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. கிளாக்ஸோஸ்மித்லைன் ஃபார்மா கம்பெனி தரப்பு அப்டேட் இருக்குது. கான்ட்ராக்ட் மேனுஃபேக்சரிங் ஆலையில் தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்குறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் எந்த மாநிலத்தில் எந்த இடத்துல இந்த தீ விபத்து ஏற்பட்டிருக்கின்ற தகவல் வெளியிடலை.
கல்பத்ரு ப்ராஜெக்ட்ஸ் இன்டர்நேஷனல் குவார்ட்டர்லி ரிசல்ட் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹9. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் ₹225 கோடி இயர் ஆன் இயர் 37% அதிகரிச்சிருக்கு. ரெவென்யூ ₹7,066 கோடி இயர் ஆன் இயர் 18% அதிகரிச்சிருக்கு. பேஜ் இண்டஸ்ட்ரீஸ் நம்ம ஜாக்கி பிராண்ட் வைத்திருக்கக்கூடிய கம்பெனி அவங்களுடைய டார்கெட் ப்ரைஸை மார்கன் ஸ்டான்லி உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன சொன்னது ₹46,444. புது டார்கெட் ₹52,064. வெள்ளிக்கிழமை க்ளோசிங்கிலிருந்து ஒப்பிடும்போது 9% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு கருதுறாங்க மார்கன் ஸ்டான்லி. தங்கமயில் ஜுவல்லரி குறித்து சிஎன்பிசி டிவி 18லேருந்து கிடைத்த ஒரு தகவல், நிதியாண்டு 2026 கம்பெனி எதிர்பார்க்கக்கூடிய ரெவென்யூ க்ரோத் 25%. இதற்காக புதிதாக அவங்க 8 ஷோரூம்ஸ் திறக்கிற திட்டமும் இருப்பதாக சிஎன்பிசி டிவி 18 அப்டேட் கொடுத்திருக்கிறாங்க. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் டிவிடெண்ட் மற்றும் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ஒரு ஷேருக்கு ₹6.59. கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹1,325 கோடி இயர் ஆன் இயர் 6% விழுந்திருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹185 கோடி இயர் ஆன் இயர் 40% விழுந்திருக்கு. பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் ரெவென்யூ ₹8,993 கோடி இயர் ஆன் இயர் 9% அதிகரிச்சிருக்கு. என்டிடிவி ப்ராஃபிட்டில் எதிர்பார்த்தது ₹11,575 கோடி. நெட் ப்ராஃபிட் ₹504 கோடி இயர் ஆன் இயர் 3% அதிகரிச்சிருக்கு. என்டிடிவி எதிர்பார்த்தது ₹738 கோடி. தனுகா அக்ரிடெக் டிவிடெண்ட் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டிவிடெண்ட் ₹2. அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. Q4க்கான கன்சாலிடேட்டட் ரெவென்யூ ₹442 கோடி இயர் ஆன் இயர் 20% அதிகரிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் ₹76 கோடி இயர் ஆன் இயர் 28% அதிகரிச்சிருக்கு. கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. நம்ம வெள்ளிக்கிழமை செய்தி பார்த்துருந்தாங்க ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஒரு பிளாக் டீல் நடந்திருக்கு அப்படின்னு. இப்போ எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் 1.84 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் அல்லது 0.4% ஸ்டேக் வாங்கியிருக்கிறாங்க. ₹531 கோடி ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறாங்க. யார் விற்பனை செய்திருக்கிறாங்க? நம்ம முன்னே செய்தியாக பார்த்துருந்தோம், சாஜன் ஜிண்டால் ஃபேமிலி ட்ரஸ்ட் விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு எக்கனாமிக் டைம்ஸில் இப்போ அதை உறுதி செய்திருக்கிறாங்க. ₹1,210 கோடி ஃபண்ட் ரைசிங் நடத்தியிருக்கிறாங்க. சாஜன் ஜிண்டால் ஃபேமிலி ட்ரஸ்ட் 2% ஸ்டேக்கை விற்பனை செய்திருக்கிறாங்க. கவர்மெண்ட் ஆஃப் சிங்கப்பூர் வந்து மார்ச் குவார்ட்டர் முடிவிலே 1.49% ஸ்டேக் ஏற்கனவே ஜேஎஸ்டபிள்யூ இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் வச்சிருக்கிறாங்க. இப்போ புதிதாக 0.9% ஸ்டேக்கை வாங்கியிருக்கிறாங்க. ஆக்ஸா நோபல் இந்தியா குறித்தான செய்தி நம்ம நேற்றே பார்த்துருந்தோங்க. ஜேஎஸ்டபிள்யூ குரூப் வந்து வாங்குறதுக்கான முன்னிலையில் இருக்கிறாங்க. அந்த போட்டியில் ஜேஎஸ்டபிள்யூ பெயிண்ட்ஸ் தான் இப்போ முன்னிலையில் இருக்கிறாங்க. இண்டிகோடைய அந்த கன்சார்ட்டியம் வந்து பின்னில் இருக்கிறாங்க. ஸோ இவங்க வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கடைசி கட்ட பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்கன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். ஆக்ஸல் நோபல் இந்தியா வந்து ஷேர் ப்ரைஸும் அதிகரித்ததுன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். அது குறித்து இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் விளக்கம் கேட்டிருக்கிறாங்க கம்பெனி கிட்ட. கம்பெனி இப்போ அதற்கு பதிலும் கொடுத்துருக்காங்க. கம்பெனி என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, அவங்களுடைய பேரண்ட் கம்பெனி கிட்ட இருந்து இது குறித்தான எந்த தகவலும் கம்பெனிக்கு கிடைக்கலன்னு சொல்லியிருக்கிறாங்க. எஸ் பேங்க்குக்கு ஆர்பிஐ அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ₹30 லட்சம் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. நம்ம முன்னே ஒரு செய்தி பார்த்துருந்தோம். செபி வந்து விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குது எஸ் பேங்க் மீது. அவங்களுடைய டிஸ்க்ளோஷர்ஸ் சரியாக செய்யலை. குறிப்பாக வந்து அந்த ஜாப்பனீஸ் நிறுவனம் எஸ்எம்பிசி டேக் ஓவர் பண்ணுறாங்க. அது குறித்தான டிஸ்க்ளோஷர்ஸ் வந்து சரியாக செய்யலை. அதனால் செபி விசாரணை நடத்துவதற்கான வாய்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம முன்னே பார்த்துருந்தோம். இப்போ ஆர்பிஐ அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இதுவும் நான் டிஸ்க்ளோஷர் சம்பந்தமாகத்தான். ஆனால் அந்த நான் டிஸ்க்ளோஷர் இல்லை. இது வந்து நிதியாண்டு 2024 கஸ்டமர் கம்ப்ளைண்ட் குறித்து அவங்க சரியாக விளக்கம் கொடுக்கல, சரியான தகவல் வெளியிடலன்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் ₹30 லட்சம் அபராதம் எஸ் பேங்க் மீது விதிக்கப்பட்டிருக்கு ஆர்பிஐனால. வாரி ரெனியூபிள் டெக்னாலஜிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. கம்பெனிக்கு ஒரு சோலார் பவர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. யார்கிட்டன்றது சொல்லலை, ரெனியூபிள் ஜென்ரேஷன் கம்பெனி கிட்ட இருந்துன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதோடைய மதிப்பு ₹114 கோடி. போரோசில் ரெனியூபிள்ஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. முன்னவே ஒரு அப்டேட் கொடுத்துருந்தாங்க போரோசில் ரெனியூபிள்ஸ். ஆனால் அரசு வந்து ஒரு ஆன்டி டம்பிங் டியூட்டி போட இருக்கிறாங்க. சைனா மற்றும் வியட்நாம்லேருந்து வரக்கூடிய சோலார் கிளாஸ் மீது 5 ஆண்டு இருக்குது அப்படின்ற தகவல் அது கம்பெனிக்கு பயன்பெறும். கம்பெனியே ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ அதோடைய பாகமாக கம்பெனி விரிவாக்கம் செய்கிறாங்க. எனக்கு டிமாண்ட் அதிகரிக்கும்ன்ற எதிர்பார்ப்பு. ₹950 கோடி முதலீட்டில் அவங்க விரிவாக்கம் செய்கிறாங்க போரோசில் ரெனியூபிள்ஸ். V2 ரீட்டைல் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. கம்பெனியுடைய 200வது கடையை திறக்கிறாங்க. அந்த ப்ரெஸ் ரிலீஸில் எங்கே அந்த கடையை திறக்கிறாங்கன்ற தகவல் வெளியிடலை. நவீன் ஃப்ளூரன் இன்டர்நேஷனல் தரப்பில் வந்து அப்டேட் இருக்குது. இந்த செய்தி நம்ம முன்னே பார்த்துதாங்க. நான் இப்போ அதிகாரப்பூர்வ ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்துருக்காங்க. ப்ரொமோட்டர் மற்றும் சேர்மனான விஷாத் மஃபட்லால் ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. 2.1 லட்சம் ஈக்விட்டி ஷேர்ஸை விற்பனை செய்திருக்கிறாரு. அவருடைய ஸ்டேக்கை குறைச்சிருக்கிறாரு. 1.08%லிருந்து 0.66% குறைச்சிருக்கிறாரு. யுரேகா ஃபோர்ப்ஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் ₹612 கோடி இயர் ஆன் இயர் 11% அதிகரிச்சிருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் ₹51 கோடி இயர் ஆன் இயர் 137% அதிகரிச்சிருக்கு.
ஜொமேட்டோ மற்றும் ஸ்விக்கியுடைய ஷேர் பிரைஸ் வெள்ளிக்கிழமை அதிகரிச்சிருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதற்கு முக்கிய காரணம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ரெயின் ஃபீ இப்போ அனைவருக்கும் சார்ஜ் பண்ணப்படும்னு சொல்லியிருக்கிறாங்க. முன்ன வந்து மெம்பராக இருக்கக்கூடியவங்க, அதாவது ஸ்விக்கி ஒன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் ஜொமேட்டோ கோல்டுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த ரெயின் ஃபீ இல்லாமல் இருந்தது. இப்போ அனைவருக்கும் ரெயின் ஃபீ இருக்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வந்து 15லேருந்து 35 ரூபாய் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அனைவருக்கும் அந்த ரெயின் ஃபீ வர்றதுனால ஷேர் பிரைஸ் பாசிட்டிவாக இருந்திருக்குன்னு பிஸ்னஸ் ஸ்டாண்டர்டில் அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. சில கம்பெனிகள் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. குஜராத் ஆல்கலிஸ் 15 ரூபாய் 80 பைசா டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நியூக்ளியஸ் சாஃப்ட்வேர் 12 ரூபாய் 50 பைசா, BHEL 50 பைசா, ரத்னமணி மெட்டல்ஸ் அண்ட் டியூப்ஸ் 14 ரூபாய், இந்தியா மோட்டார் பார்ட்ஸ் அண்ட் ஆக்சசரிஸ் 20 ரூபாய், GIC ஹவுசிங் ஃபினான்ஸ் 4 ரூபாய் 50 பைசா, அதற்கான ரெக்கார்ட் டேட் ஜூலை 18. ஸ்ரீ புஷ்கர் கெமிக்கல்ஸ் 2 ரூபாய் டிவிடெண்ட், MPS லிமிடெட் 50 ரூபாய் டிவிடெண்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. அதற்குரிய ரெக்கார்ட் டேட் ஆகஸ்ட் 13. கெய்னர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலை விரைவாக பார்க்கலாம். இது வெள்ளிக்கிழமைக்கான டேட்டா. ஹை வால்யூம் எப்படி சொல்கிறேன்னா, வெள்ளிக்கிழமை வால்யூமுடன் கடந்த 10 நாளைக்கான ஆவரேஜ் வால்யூமை ஒப்பிடும்போது 100% மேலே இருக்கிற சில ஸ்டாக்ஸ் கெய்னர்ஸ்ன்னு சொல்லும்போது வெள்ளிக்கிழமை ஷேர் பிரைஸ் அதிகரித்திருக்க வேண்டும். பாரஸ் டிஃபென்ஸ் 19% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 7800% வால்யூம் அதிகரிப்பு. ரைட்ஸ் லிமிடெட் 16% ஷேர் பிரைஸும் 3100% வால்யூம் அதிகரிப்பு. பிரீமியர் எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் 14% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 7000% வால்யூம் அதிகரிப்பு. நிறைய டிஃபென்ஸ் ஸ்டாக்ஸ் இந்த பட்டியலில் இடம் பிடிச்சிருக்கிறாங்க. ஓரியண்டல் ஹோட்டல்ஸ் 14% ஷேர் பிரைஸும் 346% வால்யூம் அதிகரிப்பு. டிட்டாகர் 13% ஷேர் பிரைஸ், 2260% வால்யூம். கொச்சின் ஷிப்யார்ட் 12% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 2000% வால்யூம் அதிகரிப்பு. தனுகா ஆக்ரிடெக் 11% ஷேர் பிரைஸ் அதிகரித்தது, 1440% வால்யூம் அதிகரிப்பு. மெசகன் டாக் ஷிப் பில்டர்ஸ் 11% ஷேர் பிரைஸும் 435% வால்யூம் அதிகரிப்பு. கார்டன் ரீச் ஷிப் பில்டர்ஸ் 10% ஷேர் பிரைஸ் உயர்ந்தது, 1028% வால்யூம் அதிகரிப்பு. ஷிப்பிங் கார்ப்பரேஷன் 9% ஷேர் பிரைஸும் 838% வால்யூம் அதிகரிப்பு. லூசர்ஸ் வித் ஹை வால்யூம் பட்டியலில் சொலாரா ஆக்டிவ் 8% வீழ்ச்சி, 560% வால்யூம் அதிகரிப்பு. பரதீப் பாஸ்பேட்ஸ் 8% விழுந்தது, 147% வால்யூம் அதிகரிப்பு. நியூலன் லேபரட்டரிஸ் 7% ஷேர் பிரைஸும் 964% வால்யூம் அதிகரிப்பு. NOCIL 6% வீழ்ச்சி, 169% அதிகரித்தது வால்யூம். மனோரமா இண்டஸ்ட்ரீஸ் 6% சரிந்தது, 350% அதிகரித்தது வால்யூம். பாமர் லாரி நம்ம செய்தியாக பார்த்துருந்தோங்க, போனஸ் பைபேக் அறிவிப்பாங்கன்ற எதிர்பார்த்தது, அது அவங்க செய்யலை. ரிசல்ட்டும் அறிவிச்சிருந்தாங்க. 5% வீழ்ச்சி, 274% வால்யூம் அதிகரிப்பு. நித்தின் ஸ்பின்னர்ஸ் 5% வீழ்ச்சி, 173% வால்யூம் அதிகரிப்பு. கிருஷ்ணா டயக்னாஸ்டிக்ஸ் 4% வீழ்ச்சி, 248% வால்யூம் அதிகரிப்பு. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.